ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது உன் வீட்டுக்கே உன்னை தேடி வந்த இந்த வராகி அம்மாவே இந்த முறையும் அவமதிக்காம நான் சொல்வதை கேட்க வந்து விட்டாய் அல்லவா? ரொம்ப சந்தோஷம். நான் பல நேரங்களில் உனக்கு உதவியே செய்யாம அமைதியாக இருப்பதை போல உனக்கு தோன்றலாம். ஆனால் நான் உன்னை விட்டு விலகி போயிட்டேன்னு நினைக்காத. சில விஷயங்களில் நீயே முடிவெடுக்கணும், நீயே முயற்சி செய்யணும், நீயே அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுன்றதுக்காக தான் எல்லாவற்றுக்கும் உன்னை தயார்படுத்துவதற்காகவே நான் அமைதியாக நின்று வேடிக்கை பார்க்குறேன். எல்லாவற்றையும் நானே உனக்கு சரி செஞ்சுட்டா அப்புறம் உனக்கு எப்படி தைரியம் வரும்? சில நேரங்களில் சில விஷயங்களை நீ தான் பொறுமையாக இருந்து சரி செய்ய முயற்சி செய்யணும். உன் வாழ்வில் வெற்றியை அடைவதற்கு திறவுகோலாக இந்த வராகி அம்மா நான் உனக்கு வழிகாட்டுறேன். நீ யாரிடமாவது கண்ணீர் விடும்போதும் கவலைப்படும் போதும் நான் அதை கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக உன் கண்ணீரையும் கவலைகளையும் உன்னிடமிருந்து போக்கி உனக்கு ஆசீர்வாதத்தையும் அன்பையும் அருளையும் கொடுப்பேன் என் செல்லமே. எவ்வளவு துன்பம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த வராகி அம்மாவை நீ நம்பும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் அதிசயம் நடந்தே தீரும். எல்லா காயங்களையும் தாண்டி உனக்கான வெற்றியை, உனக்கான மகிழ்ச்சியை உன் வாழ்க்கையில் நான் தரதான் போகிறேன். என்னவோ பிரச்சனைகள் நடந்திருந்தாலும் எவ்வளவோ கஷ்டங்கள் வந்திருந்தாலும் நீ வாழ்க்கையில் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்கு. அதுக்காக பெருமைப்படு. மற்றவங்க உன்னை புரிஞ்சுக்கலைனாலும் இந்த வராகி அம்மா ஒரு தாயாக இருந்து உன்னை புரிஞ்சவளாகவே இருக்கேன். கண்டிப்பாக இப்படியே நீ கண்ணீர் வடிக்கும்படியும் கவலைப்படும்படியும் விட்டுட மாட்டேன் என் செல்லமே. உன்னுடைய கண்ணீர் தான் உன் எதிர்காலத்தை எழுதும் மையாக இருக்க போது. இந்த கண்ணீரை வச்சே உனக்கான அழகான வாழ்க்கையை நான் உன் தலையெழுத்தாக எழுதி தர்றேன். இந்த உலகம் நீ கண்ணீர் வடித்தாலும் கவலைப்பட்டாலும் என்னான்னு கூட வந்து கேட்க மாட்டாங்க. ஆனால் நீ சந்தோஷமாக இருந்தீன்னா அதை பார்த்து பொறுக்க மாட்டாதவர்களாக, நமக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை அமையலையேன்னு பொறாமைப்படுபவர்களாக உன்னையே ஆராய்ச்சி செய்வாங்க. நீ என்ன செஞ்ச, எப்படிலாம் என்னெல்லாம் செஞ்சு முன்னுக்கு வந்தன்னு உன்னை பற்றி அலசி ஆராயக்கூடிய இந்த மனிதர்கள் உனக்கு வேண்டாம். யாரெல்லாம் உண்மையாகவே உன் மனசை பார்க்குறாங்களோ, உன்னுடைய நல்ல குணத்தை பார்க்குறாங்களோ அவங்கள மட்டும் உன் கூட வச்சுக்கோ. வாழ்க்கை எப்போதுமே கடினமாகவே இருந்துடாது என் செல்லமே. நீ மட்டும் என் மேலே நம்பிக்கையோடு இருந்தீனா இப்போது கஷ்டமாக இருக்கும் வாழ்க்கையை தலைகீழாக சரி செஞ்சு உன்னுடைய துன்பத்தை போக்கி இன்பமான மகிழ்ச்சியான அழகான வாழ்க்கையை உனக்கு அமைச்சு கொடுப்பேன். என்னதான் உன் வாழ்க்கையில் கஷ்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும், நீ எவ்வளவு வலியிலும் வேதனையிலும் அழுதாலும் துன்பத்தில் மூழ்கினாலும் கூட இந்த வராகி அம்மா உன் கூடவே இருப்பேங்கிறத நம்பு. நீ யார்கிட்டையும் போய் சொல்ல முடியாத விஷயங்களையும் உன் மனசில் இருக்க வலியையும் வேதனைகளையும் என்கிட்ட சொன்னீன்னா இந்த வராகி அம்மா அனைத்தையும் நான் கேட்பேன். உன் மனசு உடைஞ்சாலும் பரவாயில்ல, உன் நம்பிக்கை உடையக்கூடாது என் செல்லமே. உன் நம்பிக்கை கேட்டார் போல நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி தர்றேன். இன்னும் உனக்கு நீண்ட பாதையை காட்டி நல்ல வெற்றி பாதைக்கு உன்னை கூட்டிகிட்டு போய் உன்னை வலிமையான ஆளாக மாற்ற போகிறேன். நீ கேட்டது கிடைக்கலைனா அதுக்காக வருத்தப்படாத. நான் கேட்டதை விட நான் இப்போ உனக்கு கொடுக்க நினைப்பது மிக மிக பெரிய விஷயம், மிக மிக பெரிய வாழ்க்கை. நீ கேட்டதையெல்லாம் கூடிய சீக்கிரம் நீயே எதிர்பார்க்காத அளவுக்கு சிறப்பாக அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையில் நான் உன்னை ஆச்சரியப்படுத்த போகிறேன். நீ எப்போதும் அமைதியாக இருந்து உனக்கான காரியங்களை திறமையாக செய்யும்போது இந்த வராகி அம்மாவும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பேன். நீயே சற்றும் எதிர்பார்க்காத அளவுக்கு உன் எதிர்காலம் சிறப்பானதாக இருக்க போகுது. நீ அமைதியாக இருந்தினாலே இந்த வராகி அம்மா அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி முடிப்பேன். மனிதர்கள் உன்னை தள்ளி வைக்கலாம், உன்னை பார்த்து கேலி பண்ணி சிரிக்கலாம், உன்னை ஒதுக்கி வைக்கலாம். சில மனிதர்கள் உன்னை மறந்து போய் உன்கிட்ட பேசாமல் கூட இருக்கலாம். நீ ஒரு ஆள் இருக்கிறன்றதையே மறக்கிற அளவுக்கு உன்னை சாதாரணமாக நினச்ச இந்த அற்பமான மனிதர்கள் முன்பாக உன்னை அற்புதமாக நான் மாற்றி காட்டுவேன். ஒருபோதும் உன் மதிப்போ மரியாதையோ குறையாது என் செல்லமே. உனக்கு மிகப்பெரிய அளவில் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும்படி உன்னுடைய நிலைமையை நான் உயர்த்த போகிறேன். நான் எப்போதுமே
ஒரு கதவை மூடுனேனா அதை விட பெரிய கதவை திறக்கத்தான் செய்வேன். நீயே யோசிக்காத பல வழிகளில் இந்த வராகி அம்மா உன்னை உயர்த்தி காட்டுவேன். உன்னை குறை சொன்னவங்களே நாளைக்கு உன் பேரை சொல்லி பாராட்டும்படி செய்ய போறேன். உன்னை விட்டுட்டு போனவங்களே மீண்டும் உன்னை தேடி திரும்பி வரும்படியும் இந்த வராகி அம்மா செய்வேன் என் செல்லமே. எதையுமே உன் பெருமைக்காக நான் செய்யலை. என் அருளால உனக்கு பேரும் புகழும் பெருமையும் வந்து சேரும்படி செய்ய போறேன். உன் வாழ்க்கைங்கிறது இப்போது உனக்கு தோல்விகரமான வாழ்க்கையாக தோன்றினாலும், நீ தோத்து போயிட்டதா நினைச்சாலும், இந்த வெற்றியே என்பதே இந்த தோல்வியின் மூலமாகத்தான் உனக்கு கிடைக்க போகுது. நீ வெற்றி பெறுவதற்காகவே இந்த தோல்வியை நான் உன் வாழ்க்கையில கொடுத்துருக்கேன்றதை புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இரு. இப்போது வலியையும் வேதனையும் அனுபவிக்கும் உன் வாழ்க்கையில நாளைக்கே மிகப்பெரிய சந்தோஷத்தை அனுபவிப்பேன். என் பிள்ளைகள் யாரையும் நான் மிக சுலபமாக கஷ்டப்படும்படி சாதாரணமாக விட்டு வைக்க மாட்டேன். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நான் வலிமையை கொடுப்பேன். உன் வாழ்க்கையிலையும் உன்னை வலிமையான ஆளாக மாற்ற தான் வந்திருக்கேன். நீ கீழே விழுந்த இடத்திலேயே மறுபடியும் எழுந்து நின்று வாழ்க்கையை ஜெயிச்சு காட்டுவாய் என் செல்லமே. என்னுடைய ஆசீர்வாதம் நீ வெற்றி பெறுவதற்கு உனக்கு உதவியாக உறுதுணையாக இருக்கும். இந்த வராகி அம்மா எப்போதும் உன்னை கைவிட மாட்டேன்னு என் மேல நம்பிக்கை வை. உன்னுடைய கண்ணீருக்கு பதிலாக நீ கண்ணீர் விட்டதுக்கு பலனாக பரிசாக உன் வாழ்க்கையில நான் வெற்றியையும் அமைதியையும் நிம்மதியையும் கொடுக்க போறேன். நீ இழந்ததை விட மிக பெரியதை நான் உனக்காக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். இப்போது உன் வாழ்க்கை கடினமாக இருந்தாலும் என் அருளால அனைத்தும் நல்லபடியாக மாறத்தான் போகுது. அமைதியும் பொறுமையும் உன் வாழ்வில் வந்து சேர்ந்து அதிசயங்கள் நடக்க போகுது என் செல்லமே. நீ மட்டும் நம்பிக்கையோட காத்திருந்தீனா இந்த வராகி அம்மா நானே உன் வாழ்வில் வெற்றியின் சத்தத்தை முழங்கச் செய்வேன். இனிமே என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் அழுக வேண்டாம். உன் கண்ணீரும் உன்னுடைய கவலைகளும் முடிவுக்கு வரப்போகுது. துன்பத்தில் இருந்த உன் வாழ்க்கைய இன்பமாக நான் மாற்றி தரப்போறேன். என்னை நம்புனினா நான் உன் கூடவே இருந்து நீ விடும் ஒவ்வொரு மூச்சிலும் ஒவ்வொரு நிமிடத்திலும் கலந்திருந்து உன்னை சிரிக்க வைப்பேன் என் செல்லமே. இந்த வராகி அம்மா உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன்னு முழுசா என்ன நம்பு. என்னை நம்பி வாழும் உனக்கு எல்லாமுமாக உன் கூடவே நான் இருக்க போறேன். நீ வாழக்கூடிய இந்த வாழ்க்கை ஒரு புதிர் போல உனக்கு தெரிந்தாலும் ஒவ்வொரு புதிருக்கும் பின்னால நான் ஒரு காரியத்தோட தான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் புதிராக இருக்கும் உன் வாழ்க்கைய புத்துணர்ச்சி நிறைஞ்ச வாழ்க்கையாக மாற்றுவேன். அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில ஒரு திடீர் திருப்பத்தையும் மாற்றத்தையும் உண்டு பண்ண போறேன். சில நேரங்கள்ல நான் உனக்கு வேணும்னே கஷ்டத்தையும் தோல்வியையும் கொடுத்தாலும் அதற்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னை சுற்றி இருக்கும் தீய மனிதர்களை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைக்கணும், உன்னிடமிருந்து பிரிக்கணுங்கிறதுக்காக தான் சில தோல்விகளை கொடுக்குறேன். நீ தோத்து போறன்னு தெரியும் போது உன்னை சுற்றி இருக்க சுயநலவாதிகளும் பச்சோந்திகளும் உன்னை விட்டு விலகி போயிடுவாங்க. அப்புறம் நல்ல மனிதர்கள் மட்டும் உன் வாழ்வில் இருப்பார்கள் அல்லவா? அதற்காகத்தான் உன் வாழ்வின் சில பாதைகளை நான் மூடி வச்சு உனக்கு தோல்வியை கொடுக்குறேன். ஆனால் நீ பொறுமையோட காத்திருக்கும் போது நீயே கேட்காத ஆசீர்வாதங்களையும் கூட இந்த வராகி அம்மா உனக்காக தயார் செஞ்சு கொடுத்துருவேன். நீ இழந்தது எதுவும் உனக்கான தண்டனை அல்ல. உன் வாழ்க்கையில நீ வெற்றி பெறுவதற்கு நான் ஒரு புது தொடக்கத்தை உண்டு பண்ணுகிறேன். நீ ஜெயிப்பதற்கான அறிகுறிகள் தான் இதெல்லான்றதை புரிஞ்சுக்கோ. கண்டிப்பா இந்த வராகி அம்மா நானே உன் வீட்டுக்கு தேடி வந்ததால இனி எல்லாமே நல்லபடியாக சந்தோஷமாக நடந்து முடியும். நீ நம்பிக்கையோடு இருந்தாயே ஆனால் நல்ல விஷயங்களை நீ மனம் மகிழும்படியாக நான் உனக்கு நடத்தி கொடுத்துருவேன்.